அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அதை விட முக்கியமாக இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக்குங்க. அது வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்கும். பொதுவாக சில விஷயங்களை நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட பரம ரகசியமாக நம்ம வைத்துக்கொள்வது நல்லது. அதுலேயும் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடனை பற்றியோ நம்ம வீட்டு கஷ்டங்களை பற்றியோ யாருக்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அது நமக்குள்ளேயே இருந்துட்டு போகுது. ரொம்ப நம்பகமானவங்க அப்படின்னு நினச்சி கூட நம்ம சில பேர்த்திட்ட சொல்லும்போது அது சில நேரங்களில் வேறு விதமான வார்த்தைகளாக நம்மை நோக்கி வரும். அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அது அனுபவம் இருப்பவர்களுக்கு இதனுடைய உண்மை தெரியும். அதே போல் வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது. நம்ம வீட்டுக்கு டிவி வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜு வாங்குறீங்க, இந்த மாதிரி தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை எல்லாத்துக்கும் சொல்லவெல்லாம் கூடாது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பரம ரகசியமாக காக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா நமக்குள்ளே ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிலர் தியானம் செய்வோம், சிலர் ஜபம் செய்வோம், சில பேர் பார்த்திங்க அப்படின்னா யோகம் செய்வோம். அதன் பலனாக சில விஷயங்கள் நமக்கு உள்ளே நிகழ்ந்திருக்கும். புறத்தே நிகழ்வது வேறு, அகழ்த்தே நிகழக்கூடிய நிகழ்வுகள் ரொம்ப அற்புதமானவை. அதை பற்றின அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுதல் நலம். குருவை தவிர்த்து, குருவிடம் வேணுமா எதையும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம், அல்லது அதோட அனுபவத்தோட தன்மையை பற்றி குருவிடம் மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர மற்றவர்களிடம் அவற்றை பற்றி பகிர்ந்து கொள்ளுதலை தவிர்த்தல் நல்லது. அதே போல் உங்களுடைய பலவீனம் என்ன என்பதை யாரிடமும் எக்காரணம் கொண்டும் கூறக்கூடாது. நண்பன் தானே, உறவினர்கள் தானே, அந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவங்க தானே அப்படின்னு நம்ம ஒரு முறை நமது பலவீனத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறிவிட்டோமே எனில் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பது தெரியாது. அதனால் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்களுடைய பலவீனத்தை பற்றி மற்றவர்களிடம் சொல்லாதீங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்போவுமே அந்த அந்தரங்க விஷயங்களை எல்லாத்தையுமே எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப நெருக்கமான நண்பர், ரொம்ப நெருக்கமான உறவினர் அப்படிங்கிறதுக்காக பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது வாழ்க்கையவே சில நேரத்தில் சீரழிக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. அதே போல் தான தர்மம் நிறைய செய்யக்கூடியவர்களாக நாம் இருந்திருந்தாலுமே கூட செய்த தானத்தை பற்றியோ தர்மத்தை பற்றியோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளுதல் கூடாது. அவ்வாறு பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கான பலன் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடும். பலனை எதிர்பார்க்காமல் செய்தாதால் அது தானமும் தர்மமும் என்று கணக்கில் கொள்ளப்படும். எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிரதிபலனை பார்த்து செய்கிறோம் அப்படிங்கும் போது அது பலனற்றதாக ஆகிவிடும். அதே போல தான் நம்ம செய்த அந்த தான தர்மங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதன் மூலமாக புகழ் தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அதற்கான பலன்கள் இல்லாமல் போயிடும். பொதுவாகவே இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே யாருக்கிட்டையுமே சொல்கிறத தவிர்த்துக்குங்க அப்படிம்பாங்க. அக்கம் பக்கம் பார்த்து பேசணும்னு எப்போ சொன்னாலுமே இரவு நேரங்களில் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, அது ரகசியங்களாக இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரலும் இரவு நேரங்களில் பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொன்னதில் உங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும். இதை பற்றி பேசி எங்களோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க நிறைய அனுபவம் இருக்கும். அதை வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்தளவுக்கு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுருக்கும். கடனை பற்றி பேசினது, தன்னோட கஷ்டத்தை பற்றி பேசினதை பிறர் ஒருத்தர் குத்தி காட்டுறது, அல்லது ஆன்மீக அனுபவங்களை பற்றி பேசும் பொழுது அதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது, அல்லது அந்த அனுபவமே பொய் என்கின்ற மாதிரி அவங்க சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்நோக்கி இருப்போம். அதே போல் தான தர்மம் செஞ்சதை வெளியே சொல்லும்போது அதனுடைய புண்ணிய பலன் குறைந்து போவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெளியில் சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற அந்த எண்ணமானது மனதிலே தோன்றும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை எக்காரணத்துக்கு கொண்டும் யாரிடமுமே சொல்லாதீங்க. இது நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது, யார்கிட்டயாச்சும் சொன்னால் நான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நேராக ஆலயங்களுக்கு போங்க, இறைவனிடம் நேரடியாக பேசுங்கள். மனமிட்டு அழுதாலே அந்த அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து போகும்.
இல்லையா? கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ரகசியங்களையோ அல்லது கவலைகளையோ பகிர்ந்து கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. அதை தாண்டி 3வதாக ஒரு மனிதரிடம் அதை பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து விட்டு சொல்ல வேண்டும். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் அதே விஷயம் யார் மூலியமாவது நமக்கு திரும்பி வருது அப்படிங்கும்போது அது ரகசியமாகவே எப்பொழுதும் இருப்பது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இதில் உண்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மற்ற நண்பர்களோட மறக்காமல் பகிர்ந்துக்குங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்குங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.